கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் கூட என்ன பார்க்க போறோம்னா வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 769, அதாவது ட்ரா நம்பர் 769 ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி நம்ம ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அது இப்போ ரிசல்ட் அண்ட் ரிவீலையும் அதையும் சேர்த்து நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. அதாவது 577 இதுதான் டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதான் போல 577. இந்த 57 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக 5 உள்ளே வச்சுருக்கோம். இது ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில், அதாவது டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு உள்ளே வர்றதுக்கான என்ட்ரி வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5 தான் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்றதையும் கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்தா கரெக்டாக நம்ம பி போர்டில் எதிர்பார்த்தோம். அது பார்த்தா கரெக்டாக ஏ போர்டிலே உட்காந்துருச்சு. ஏ போர்டை வச்சு போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக உள்ள என்ட்ரி ஒரு சூப்பரான தரமான ஒரு என்ட்ரியாக இருந்திருக்கும். ஏ போர்டில் கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி பி போர்டில் எதிர்பார்த்தோம், கரெக்டாக ஏ போர்டிலே வந்துருச்சு. இந்த 5லேருந்து 50லேருந்து 59 வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. யார் யாரெல்லாம் எப்படி ப்ளே பண்ணீங்கன்றத கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு 5 வச்சு நம்மளுக்கு வின்வின் லாட்டரிக்கு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. நாளைக்கு இதில் 3 டிஜிட்டுமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மறக்காமல் வீடியோவில் லைக்கை போட்டு விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 2 தாங்க. செகண்ட் ஆஃப் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7. அடுத்து லாஸ்ட் டைம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. 2, 7, 0 இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான் 2, 7, 0. ஏ போர்டை பொறுத்தளவு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் இதுதான். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 7. பி போர்டு 7 வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 8 தாங்க. அதாவது 7 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர், கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 தாங்க. அதாவது பி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 3 செகண்ட் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக நம்மளுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தாங்க. அதாவது 8, 3, 9. பி போர்டு 7 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 3, 9 இதுதாங்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. பி போர்டை மறக்காமல் பி போர்டு கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டும் சேம் 7 தான். இந்த சி போர்டு 7 வச்சு சி போர்டில் என்ன நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத இப்போ வாங்க பார்த்துருவோம். சி போர்ட்லையும் இதே நம்பர் வாய்ப்பு இருக்கா, என்னென்ன இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் இப்போ பார்த்துருவோம் வாங்க. சி போர்டு 7 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5. அதாவது ஏ போர்டில் வந்து 5, இப்போ சி போர்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து சி போர்டு 7 வந்துச்சுன்னா அடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்பு 0 தாங்க. சி போர்டு 7 வச்சு அடுத்து ஃபைனலில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அதுக்கு அடுத்து ஃபைனலில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. சி போர்டை பொறுத்தளவு 502 வாய்ப்பு நிறையவே இருக்குது. சி போர்டு 7 வச்சு. ஓகேங்களா? சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 50 இல்லைன்னா 2 இதுதான் என்பதை பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதாவது ஏபிசியில் கடந்த 3 நாள் அடிக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா?
அதாவது 510286 730 இப்படி இந்த கான்செப்ட்ல தான் வருது. இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் நம்பர் தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அடிச்ச 5 அப்படியே மறுபடியும் ஏ போல இருக்குது. அதாவது 11ஆம் தேதி நமக்கு அடிச்ச ஒரு ஏ போல்ல வந்த 7 வந்து அப்படியே பிசியில இறங்குது. அதாவது ஏ போல்ல வந்த 7 இன்னைக்கு அப்படியே பிசியில அப்படியே கன்ஃபார்மா அப்படியே இறங்கிருச்சு. இதான் கான்செப்ட். இப்படியே மாறி மாறி தான் ரொட்டேஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபி, ஏசி, பிசிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 01, அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த 577 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 01. செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 34, அதாவது 013461. சார் இது உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது 61லேருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 49. 49க்கு அடுத்தாப்புல 54. சாரி 54 இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதாவது ஏபி, ஏசி, பிசிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு இதுதான் வின்வின் லாட்டரிக்கான எதிர்பார்க்கப்பட வேண்டிய கெஸ்ஸிங் 0134615449. இதுதான் ரொம்பவே முக்கியமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 769 டுடே 13/5/2024 ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 577 வச்சு ஆல் போர்டு கெஸ்ஸிங் நாளைக்கு நம்மளுக்கு வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தாங்க. 0 6 4 தாங்க. இது அப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 064 இதுதான் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ஸிங்ல ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் 064 இதுதாங்க ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கு ஆல் போர்டை பொறுத்தளவு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா இதுதான் 064 இதுதான் ஆல் போர்டு கெஸ்ஸிங்க்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கோட வீடியோவும் முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 431. ஓகேங்களா, 431 619. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 340. ஃபைனலாக ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 495. இதான் நண்பர்களே, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 431 619 340 495 இதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் 431 619 340 அண்ட் 495 இதுதான் ரொம்பவே ஹைலைட்டாக வரக்கூடிய கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இதுதான், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிஸ்க்ளைமர்
கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம், கேம்லிங்கோ, பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.